அருள்மிகு செண்பகவல்லி உடனுரை அருள்மிகு வீற்றிருந்த பெருமாள் கோயில் திருமழிசையில் அமைந்துள்ளது. நுழைவு வாயில் அருகே வினய ஆஞ்சநேயர் உள்ளார். ஐந்து நிலை ராஜகோபுரம் நுழைவாயிலோடு வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. கொடிமரம், பலிபீடம், கருடாழ்வார் மூலவருக்கு நேராக அமைந்துள்ளது. கோயில் காலை 7 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மூலவர் வடக்கு பார்த்தவாறு தாயாரோடு அருளுகிறார். பெருமாள் அமர்ந்த நிலையில் அருளுவதால் இவரை வீற்றிருந்த பெருமாள் என அழைக்கின்றனர். இப்பெருமாளை வணங்கும் போது 8 லட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கிறது. ஏனெனில் பெருமாள் கிரீடத்தின் 4 திசைகளிலும் 4 லட்சுமிகள் உள்ளனர். கோயில் வளாகத்தின் சுற்றுப்பாதையில் வரதராஜ பெருமாள், விஸ்வசேனர், காக்காதர், சக்கரத்தாழ்வார், லட்சுமி நரசிம்மர், திருமழிசை ஆழ்வார், ஆண்டாள், வேதாந்த தேசிகர் ஆகியோருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவிற்கும் ரிஷிகளுக்கும் பெருமாள் தனது பேருருவ தரிசனத்தை இத்தலத்தில் அருளியதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இவ்விடத்தை புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது. பல்லவ மன்னன் நந்திவர்மனால் கிபி 850 இக்கோயில் கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. சோழ மன்னர்களாலும் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் இதற்கான சான்றுகள் உள்ளன. பழமையும் சிறப்பும் வாய்ந்த இக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க. இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளர்க.